அனைவருக்கும் வணக்கம். சாத்தான்குளம் சிபிஏ வெல்டிங் ஒர்க். இதுபோன்று தொடர்ந்து வீடியோக்களை காண நமது பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஏ மோட் செட் ஒர்க், அதன் முழு விளக்கங்கள் உங்களுக்காக. நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. பதினைந்துக்கு 20 செட் ஏ மோடு ரெடி பண்ணும் விதம் உங்களுக்காக. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபிட்டிங் ஒர்க் கம்ப்ளீட். ஏ மோட் மாடல். அடுத்து பெயிண்டிங் ஒர்க். ஃபுல் ஒர்க்கு முடிந்து ரெட்டாக்ஸில் அடித்து அடுத்து பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பம். பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் செட் பண்ணணும். அதுதான் வேலையோட நுணுக்கங்கள். பெயிண்ட் அடிக்காமல் எந்த ட்ரெஸ்ஸும் வேலை வைக்கலாம். அதோட தன்மை மதிப்பு குறைந்துவிடும். அதன் லைஃப் பெயிண்ட் அடித்தால் மட்டுமே நன்றாக இருக்கும். என்று செட்டு போட்டாலும் பெயிண்ட் அடித்து அதன் முழு வேலைகளையும் முடித்தவுடன் அமைப்பதே நல்லது. வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு நண்பர்களே. பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இனிமே அந்த இடத்துல போய் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டார்ட். மெஷர்மெண்ட்டை எடுத்து அந்தந்த இடத்த ஹோல் போட்டு பைப்பை பின்னுற வேலை தான். ஃபிட் பண்ணி கால்களை தான் நட்டணும். நட்டு திரும்ப மற்ற பொருட்கள், ட்ரெஸ்ஸு, கைகளெல்லாம் ஏற்றி அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ சந்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. துளையிடும் வேலை முடிந்துவிட்டது. அடுத்து குழிகளை தோண்டி கால்களில் நட வேண்டியதுதான். கால்களின் அளவு 1.5 அடி அளவுக்கு ஆழங்களை தோண்ட வேண்டும். எலிவேஷன் மாடல் ஃப்ரண்ட் மோடுக்கு செட் பண்ண வேண்டியது. கால்களில் நட்டாச்சு. அடுத்து கால்களில் நட்டவுடன் எலிவேஷனுக்குள்ள மோடுகளின் டிசைனிங்களை மாட்டி பின்பு அதன் மேலே ஏற்ற வேண்டும். ஏற்றும்போது வீடியோகளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
நண்பர்களே, மோடுகளை எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனி மேலே ஏற்றி வெல்டிங் அடித்து செட் பண்ண வேண்டிய வேண்டியதான். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். பேக் எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன் இதே டிசைன் வரும். சென்டர் மட்டும் நார்மல் மோடு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்வையாக இருக்கிறதுனால எலிவேஷன் வச்சுருக்கோம். இது ஃபுல் அமைப்பாக பாருங்கள், ஃப்ரண்ட் அமைப்பு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சோத்துலேருந்து ஒரு சீட்டை ட்ரெயின் சீட்டை மடக்கி போட்டுருவாங்க. ப்ளெயின் சீட் இருக்கலாம், ப்ளெயின் சீட்டை மடக்கி உள்ளாமல் தண்ணி விடுற மாதிரி, சோத்துலேருந்து வடி விடுற மாதிரி. போதும் போதும். இப்போ எவ்வளோ பேருக்கு? 4 இருக்கும். 3 கிலோ பேர் தானே? 3 கிலோ பேர். ரசமட்டை அங்கே ரசமட்டை இருக்கு. போடல 2 பேருக்கு போடல கரெக்டாக. ஃப்ரண்ட் ஒர்க்கு முடிஞ்சிட்டு நண்பர்களே. இன்னும் பேக் மோடு ஏற்றணும். பேக் மோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தி மோடு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் எலிவேஷன் தெரியுது. இந்த எலிவேஷன் மாடலை வந்து கொடுத்துருக்கு. வெயிலோட தாக்கம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிழல் வர்றதுக்காக ஃப்ரண்ட்டும் பேக் மட்டும் எலிவேஷன் மாடல் கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து இதை முடிச்சுட்டு அடுத்து சென்ட்ரு ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுட்டு அப்புறம் தான் பர்லிங்ஸ் எல்லாம் தூக்கி போடணும். பின்பகுதி வச்சாச்சு. அடுத்து மத்திய அமைப்பு ட்ரெஸ்ஸை மேலே தூக்கி அமைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பர்லிங்ஸ் வைக்கணும். மத்திய ட்ரெஸ்ஸு ரெண்டுக்கும் ஈவனாக சென்டராக வச்சுட்டு அதனோட அமைப்பை செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வரைச்சி மேலே வைக்கணும். கஷ்டப்பட்டு உழைக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். மூன்று ட்ரெஸ்ஸுகளை ஏற்றிச்சு. அடுத்து பர்லிங்ஸை ஃபுல்லாக ஏற்றணும். பர்லிங்ஸை ஏற்றிட்டு அதை லெவல் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டை மேலே ஏற்றணும். இந்த பர்லிங்ஸை ஏற்றுறதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ட்ரெஸ் வாங்குறியா? எப்படி குறுக்கே போடணும்? பாலாட்டி எடுக்கணும். போண்டதான்
42. எல்லா பர்லின்ஸும் மேலே ஏற்றியாச்சு. அனைத்து பர்லின்ஸையும் ஒரே லெவலுக்கு லெவல் பண்ணி திரும்ப அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக வெல்டிங் அடிக்கணும். வெல்டிங் அடிச்சதுக்கப்புறம் தான் சீட்டை மேலே ஏற்றணும். மேலே ஏற்றி வெல்டிங் அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை பர்ஃபெக்டாக மேலே ஏறி அந்த வேலைகளை கம்ப்ளீட்டாக முடித்து கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அதோட ஃபினிஷிங் ஒரு தெளிவாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கொண்டு போகணும், கொண்டு போயிடணும். அது நாளைக்கு போட்டுவோம். நாளைக்கு நாங்கள் வந்து போட்டுக்கிறோம். காங்கிரீட் எல்லாம் இதெல்லாம் படமாக போட்டுக்கிறோம். பெயிண்ட் டச்சப் எதுவும் இருந்துச்சுன்னா நாளைக்கு பெயிண்ட் வரல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு இங்கே வச்சு மொத்தம் ஆஃப்டர் நானும் போயிருக்கேன். அது எடுத்தியா எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நண்பர்களே. அடுத்து சீட்டை ஏற்ற வேண்டியதுதான். சீட்டை ஏற்றி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலையோட ஃபுல் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். அதை வந்துட்டு நீங்கள் வரியா யூடியூப்பில் அவன் எப்படி இருக்கும்? ஆமாம் அந்த சீட்டெல்லாம் ஏற்றுறது எல்லாம் ரெடியாச்சு. சீட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏற்றி ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் தெளிவாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே அந்த மேலே ஏறக்கூடாது. அங்கே அந்த மோட்டுக்கும் அந்த சென்டருக்கும் எவ்வளோ? மோட்டுக்கு அங்கே எடுத்து மண்ணோடு கருமே குஞ்சிடமா கத்தி வேணுமா? ஒரு கத்தி வாங்கிட்டு லைட்டாக எடுத்த மாதிரி இருக்குது. பாரு மேலே தான் லைட்டாக எடுத்த மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்கா? சரி, அதில் இந்த வருஷம் ஒரு கோடு போடுவோம். சரி, லைட்டாக வாசி நல்லது நல்லது.
அதனால சஞ்சி இருக்கு நமக்கு நின்றுக்கிட்ட ஜம்முனி இங்கே ரெண்டு ரேஞ்சு இருக்குது, அதே 2 ரேஞ்சு அங்கே இருக்கணும். இதுக்குள்ள அந்த பேக்கோட வச்சு மாட்டிடுறாரு. அன்னொரு அங்கிருந்து எடுத்துட்டு வா, அங்கிருந்து அப்படியே எடுத்து இங்க திரும்பு. அப்படி போய் இப்படியா? அப்படி திரும்பு. அங்க எடுனா இங்க தான் எடுக்கும். இல்லை இது இங்க இருந்து எப்படி மாத்திரியா இந்த மாதிரி திரும்பி. அப்படி திரும்பி. வேண்டாம். க்ளவுஸ் கிடக்கு. வை. சுடுதுல ரொம்ப டப்புன்னு விடல. போஸ் க்ளோஸ் எடுப்போம். அவ்வளோ தூரம் ரைட் இருக்குதான். கரெக்டான அளவு பாரு. அங்கே போட்டேன் மட்டமாக இது அளவு பார்க்காம இல்லை மத்தி வரிக்கு எல்லாமே ஸ்க்ரூ போடாமல் இருக்குது. மத்தி வரிக்கு மார்க்கே போடலே இல்லை. மத்தி வரிக்கு யார் மார்க் போடுவா? அதில் ஒரு மார்க் போடு. மத்தி வரிக்கு மார்க்கே போடாமல் போயிட்டே இருக்கான். அது இடைக்கு நூல் பிடிச்சிக்கலாம். சரி, அந்த லாஸ்ட்டு வந்து நூல் பிடிச்சிடலாம். அடிச்சுட்டு போட்டு இருக்காதாங்க மேலே பார்த்து மண்டே போடுது. அந்த வணக்கம்மா. 10 கிலோ போட்டுறது. வணக்கம்மா. கொடு சின்னதாட்டு இருக்கா மேலே வை ஒரு முனையை வைல முதல்ல ஒரு முனையை வச்சுட்டு சரியில்லை. இரு அந்த பேர் எல்லாருமே சீட் ஸ்க்ரூ வச்சுட்டு முடியும். திருப்பி வெளிச்சு வராமல் இருட்டா இருந்து எதுக்கு போயிட்டா. அந்த பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்கோம்ல, அது சென்டரில் மாட்டி விட்டுறது. அது அப்படியே வருது தண்ணி அடிக்கும். ஒரு 10 கலரில் ஒரு இது கொண்டு வந்தோம்ல, 10 கலர் கொண்டு வந்தோம்னால அங்கே அதில் உரமாக போட்டுக்கோம்னால ஆமாம். ஒரு பேண்ட் நான் வந்து தான் கிடக்கு. என்ன சீரடு டான்ஸ் ஆடு. ஆமா லைவ் போட்டுறோம். டான்ஸ் ஆடு பாடலாம் கேட்டோம். வீடியோ நீ இதுக்கு அந்தலோடி எடுத்து அப்படியே திரும்பி வரலாம். இங்கே எடுத்து அங்கே சுற்றுறது. ஏதோ கழிச்சுக்கல இல்லை பாடணும் உங்களால் வேங்குதாப்புல இறங்கிக்க முடியும். உங்கள் டீம் மேலே தான் குத்தம் சொல்லணும். இது வெட்டணும்னா ஓயா ஓலை வெட்டணும். ஆமாம், ஒரு வேண்டியதா ரூபாய்ட்டு வா. வேண்டாம் டீச்சர் 60 ரூபா அப்படின்னு நீ மேலத்துக்கு போட்டுருமா. மேலத்துக்கு போட்டுருந்துச்சுண்ணா
நான் அருவாண்ட கையில் பத்துறாங்க. தூக்கி ஆந்தி கொடு. அப்படியே உங்க சைடு தெரியுங்க, உங்க சைடு தெரியுங்க. தெரியும். கீழே தான் நிற்க. சார்ஜ் பண்றியோ? இல்ல சேனா. டீ குடிங்க. என்னடி உங்க அண்ணன் இப்படி சொல்றான்? தம்பி நீ சொன்னா மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கான். நீ படம் வச்சே பேத்து வரிக்க அடிச்சு அதான் கொஞ்சம் மெதுவா இருக்கும், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் மழுக்கு, நல்லா மழுக்கு. அடுத்து ஒன் சைடில் வீடு இருக்கிறதுனால சேஃப்டி நாங்கள் ஸ்க்ரூ போட்டுட்டோம். மற்ற சைடில் வந்து ஹைட்டு 11 அடி ஹைட்டு. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம பார்க்குங்கிறதுக்காக இடுப்பில் ஒரு சேஃப்டி கயிறை போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சிறிதளவு ஸ்லிப் ஆனாலும் பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால் அதுக்கு கயிறை போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த வேலையிலும் ரிஸ்க் இல்லாத வேலைகளே கிடையாது. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் அந்த வேலைகளோட முழு பலனும் கிடைக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எங்களுக்கு கொஞ்சம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேலைகள் எப்படி இருக்குது, எதுவும் நிறைய குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிவிங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்குதா? வெளில உட்காந்து
வெட்டம்ல கீழே கீழே வைக்கிறது. வச்சுட்டு வரணும் சும்மா படம் வாங்கிக்கூடாது. வச்சுட்டு டப்புன்னு ஓடி வேலை. மோட்டு ஓடு தூக்கிட்டு வழி மேலே தூக்கிட்டு வாங்க. சீட் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. அடுத்தபடியாக 152 மூடுகளை செட் பண்ணணும். மூடுகளை செட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ஃபுல் நீட்னஸ் அதோட தெரியும். மூடு சீட் செட் பண்ணும் அமைப்பை பாருங்கள். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இந்த இங்கே பிடி அங்கே பிடில மத்தியில் சென்டர் பார்த்து பிடில நின்று போடுங்க. யாருன்னு தெரியல. காராமத்துக்காரர் ஒரு வருமால சென்டர் பார்த்து நீங்கள் போடச்சேதாங்க. வெட்டிட்டு அதுனா நல்லாயிருக்கும். மூடு சீட்டின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால் அதனை ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விட வேண்டும். சிறிதளவு இருந்தால் விட்டு விடலாம். கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் அதை வெட்டி எடுக்கிறது நல்லது. மேல் பகுதி கம்ப்ளீட் ஆகிவிட்டது. அதனுடைய கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிந்தவுடன் அதன் அமைப்பும் அழகும் மிக அருமையாக இருக்குது. சீட் ஒரு கம்ப்ளீட்டாக முடிந்தது. அடுத்தபடியாக தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருங்கள். 2 சைட்லேயும் தண்ணீர் வடிகால் பைப் அமைக்கும் வீடியோ உங்களுக்காக அடுத்தபடியாக தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வேலைகள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அனைவருக்கும் மிக்க நன்றி.